கவுண்டமணியும் சத்யராஜும் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். அதாவது சத்யராஜ் ரொம்ப வளர்ந்ததற்கு பிறகு அவருக்கு காது குத்த மறந்துடுவாங்க. அதனால் இந்த வயசில் காது குத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது பெரிய அளவில் தோல்வி ஏற்படும். அப்போது கவுண்டமணி என்ன பண்ணுவார், சத்யராஜை இறுக்கி பிடிச்சிட்டு காது குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆசாரி என்ன பண்ணுவார், குத்த வேண்டிய சத்யராஜை விட்டு கவுண்டமணியினுடைய காதில் ஓங்கி ஒரு குத்து குத்திடுவார். ரத்தம் அப்படியே பேரிட்டு வரும். அது மாதிரி ஆனால் ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அது மாதிரி உலகத்தில் எப்பப்போ என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாமல் காலம் கடந்ததற்கு பிறகு ரைட்டா சில விஷயங்களை நம்ம செய்ய முயற்சி பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இயற்கை நமக்கு பாடமாக சொல்லித்தருது. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை தான் இப்போ நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி காண்பிக்க போகிறேன். பன்னிக்குட்டிக்கு குளிர்சாதன பட்டி, இதனடா புதுமையாக இருக்குது, அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய விசித்திரமான நிகழ்வுகள் தான் இந்த வீடியோ பேச போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224. ஆறுகளையும் ஏரிகளையும் மறித்து நம்ம நிறையா பாலங்கள் கட்டினோம். அதற்கு பிறகு தாது மணல்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு இயற்கைக்கு முரணாக கனிம வளம், மணல் கொள்ளை உள்ளிட்ட விடயங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம். இதனுடைய விளைவு எங்கே தெரியுமா போய் நிற்கிது? ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டர். அந்த இடத்துல கீழ்ச்சியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம். அங்கே ஒரு பெரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு. சிஜி அப்படிங்கிற அந்த ஆற்றுக்கு நடுவில் போகக்கூடிய ஓட்டம் தடைபட்டு ஒரு செயற்கை ஏரியே உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆறு போகக்கூடிய பாதையில் அது ஓட முடியாமல் இருக்கும்போது அது பேரலாக இன்னொரு ரூட்டை அதுவே உருவாக்குது. ரைட்டா? இது தொடர்பான காட்சிகள் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னு. மழையால் தண்ணீர் தேங்குறதுனால இந்த ஏரி உடஞ்சி இப்போ வெளியேற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒரு புறம் ஏரி, இன்னொரு புறம் மணல் மேடு. பாருங்கள், டைரக்டாக அந்த மணல்லே அப்படியே சரியுது. அப்படியே லேண்ட்ஸ்லைடு அப்படிம்பாங்க இதுக்கு பேர். நில அதிர்வல்ல, நிலமே டோட்டலாக சரியுது. இதுக்குள்ளே எத்தனை மக்கள் புதஞ்சு கிடக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் சொல்லவே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அங்கே தான் இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. அதற்கடுத்து மிகப்பெரிய நிலச்சரிவு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. எல்னினோ பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற வார்த்தை இப்போ பயன்பாட்டில் இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் 0.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உயர்ந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் 2.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இந்த சூப்பர் எல்னினோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதில் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் என்ன தெரியுமா பிரச்சனை? வேகமாக புயல் அடிச்சிருக்கு. இதன் காரணமாக அந்த புயலில் போயிருக்கக்கூடிய வாகன ஓட்டிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை மட்டும் பாருங்கள். இதே மாதிரியான புயல் நம்ம நாட்டிலையும் வரும். இதே மாதிரியான வெப்பத்தோட பாதிப்பு ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் மாதம் தொடங்க போகுதுங்கிறாங்க. அடுத்தடுத்து நான் காட்சிகளை காண்பிக்கிறேன், ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம ஊரில் ஏப்ரல் மே மாதம் அதிகமான அளவில் இந்த ஏர் கண்டிஷனர்னு சொல்லுவாங்கள்ல, ஏசி, குளிர்சாதன பெட்டி ரொம்ப பெரிய அளவில் விற்பனை ஆகும். இந்த கடையில் ஏசி வாங்க, அந்த கடையில் ஏசி வாங்குங்க அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதுவும் நிறையா தள்ளுபடியெலாம் இருக்கும். ஆனால் எந்த விதமான தள்ளுபடியும் கிடையாது ஃப்ரான்ஸில். ஆனால் ஒரு கடைக்குள்ளே புகுந்து பொதுமக்கள் ஏசியை வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வப்படுறாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் அந்த கடைக்குள்ளே போகுது. ஐரோப்பாவில் ஒரு வரலாறு காணாத அளவிற்கு வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. வீசக்கூடிய காற்று அப்படிங்கிறதுல ஈரப்பதமே இல்லை அப்படிங்கிறாங்க. மழை தண்ணி இதெல்லாம் பார்க்கவே முடியாமல் ஏகப்பட்ட நாடுகள் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே அதிகமாக
மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் அதிகமான அளவில் இருக்குங்கிறது வருந்தத்தக்க செய்தி. சரி, இந்த சூழலை ஐரோப்பா எப்படி தெரியுமா சமாளிக்குது? இப்படி தான். இது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் இருக்கக்கூடிய காட்சி. எப்படி மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்களா, வாங்கிட்டு போகிறாங்களா, இல்லை திருடிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஏசி வாங்கிறதுக்கு இவ்வளவு கூட்டம் ஃப்ரான்ஸில். இப்போ ஒரு காட்சியை பார்ப்போம். இது யூகேவினுடைய ரோடு. சரியா? ரோட்டில் சிக்னல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிவப்பு பச்சை அப்படின்னு. அந்த சிக்னலே டோட்டலாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு ஃபுல்லாகவே நெளிஞ்சு போயிடுச்சு, உருகிடுச்சு. ரோட்டில் போட்டுட்ருக்கக்கூடிய அந்த தார் நிலத்துக்கு மேலேயே வெளியில் வந்துருச்சு. அந்த இடத்த அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம். இந்த பாருங்கள், ரோட்டிலேருந்து தார் வெளியில் வந்துருச்சு, அவ்வளோ ஹீட்டு. இந்த காட்சி பாருங்கள். அப்படியே நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். காருக்கு முன்னாடி இந்த என்ஜின் இருக்கிற இடம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது பாருங்க. எப்படி ஒரு கர்ப்பிணியினுடைய வயிறு மாதிரி இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எப்படி டிரைவர் வண்டி ஓட்டுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவிற்கு என்ஜினுடைய வயிறு அங்கே வீங்கி போய் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறீங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு காரு, ஆனால் வெப்பம் தாங்க முடியாமல் அந்த காரினுடைய நிலை இப்படி இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து காரோட டயரு. ரைட்டா? அதிகமான அளவில் ஹீட் இருக்கிறதுனால காரோட டயர் மெல்ட் ஆகிடுச்சு, உருகிடுச்சு. ஸோ அந்த உருகின அந்த டயரை வச்சுட்டு அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பூனை எதில் தெரியுமா ஓடுது? தார் ரோட்டில் ஓடுது. அந்த தார் பார்த்திங்கன்னா உருகி இருக்குது. அப்போ அந்த பூனையால் ஓட முடியுமா? பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஓடுது. பயங்கர ஹீட்டு. எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. அதில் ஒரு மனுஷன் போய் கால் வச்சான் அப்படின்னா அந்த தார் முழுமையாக இந்த மனுஷனுடைய கால் அப்படியே பிடிச்சி இழுத்துரும். அப்போ அதோட ஹீட் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஃப்ரான்ஸு உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் இதே நிலை தான். அவ்வளோ ஹீட்டு. தொங்க போட்டிருக்கக்கூடிய வாழைப்பழம் அதுவாக உறிஞ்சு கீழே விழுகுது. இதெல்லாம் தார் ரோடு. ஆம்லேட் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் ஆம்லேட் போடுவாங்க, இல்லை ஸ்டவ் அடுப்பில் போடுவாங்க, கேஸ் அடுப்பில் போடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட்ஸ் எதையுமே நீங்கள் சாப்பிட முடியாது. எல்லா சாக்லேட்டுமே உருகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடுவோம்ல, ஹீட்டை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா சாக்லேட் உருகிடும். ஸோ அப்படிப்பட்ட காட்சிகளையும் படமாக்கி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய கதாநாயகன் யாருன்னு கேட்டால் பன்னிக்குட்டி. பாருங்கள், பன்னிக்குட்டிக்கு ஏசி போட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறீங்க. இது நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவில். In China, this kind of air conditioner usually costs only €200, including installation fee. The electricity cost is also quite affordable. Therefore, air conditioning is very popular. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பன்னிக்குட்டிகளுடைய நிலையெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் ஃபாரினில் பன்னிக்குட்டியாக பிறந்தால் கூட பாருங்கள் ஏசியில் ஜாலியாக இருக்குது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இறைச்சிக்கு தான் போக போகுது, அது வேறு விஷயம். ஆனால் வாழ்கிற நாட்கள் அது எவ்வளவு தெரியுமா சொர்க்கமான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள். சைனாவில் தன்னை அறுக்கப்பட போகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே அது ஏசியில் குழுன்னு இருக்குது. போட்டிருக்கக்கூடிய மாமிச படையல்களையும் சரி, இருக்கக்கூடிய காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி மக்களுடைய நிலை அங்கே இல்லை. மக்கள் அதிகமான அளவில் ஹீட்டில் வாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவிலான ஒரு டார்ச்சராக மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. செப்டம்பருடைய தொடக்க காலகட்டத்தில் இந்தியாவில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு ஐஎம்டியும் இப்போ ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இதே விஷயத்தை தான் பகிர்ந்திருக்காங்க. சரி, அப்போது அரசாங்கம் நமக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டில்
மக்கள் வந்து வெளியில் நடமாடுறாங்க, அதிகமான அளவில் ஹீட் இருக்குது, ஷவர் கொடுங்க, தண்ணி வந்து கூலிங்காக வந்து இப்போ நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் சின்ன வயசில் போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அது எப்பயுமே வந்து அந்த நல்ல நறுமணமான ஒரு வாசனையையும் அதோடு சேர்ந்த தண்ணியையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். சரியா? அந்த மாதிரியான ஒரு காட்சி இது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களுக்காக அந்த நாட்டினுடைய அரசு ஷவர் பண்ணுது, நல்லா குளிர்ந்த தண்ணியை வந்து ஷவர் பண்ணி விடுறாங்க. இது வந்து தெருவில் வந்து இருக்கக்கூடிய விஷயம். பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது போல வெளியில் வந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்தியாவிலையும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உருவாகலாம். வெனிசுலா அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவினுடைய அராஜகம் அந்த நாட்டில் தான் நடந்தது. அதற்கு பிறகு நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த நாடு பெரிய அளவிலான மக்கள் தொகையை இழந்தாங்க. இன்னமும் 60,000க்கும் மேற்பட்டோரை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இடிபாடுகளுக்கு இடையில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள். இது பத்தாததுக்கு அந்த நாட்டில் வந்து இப்போது அதிகமான அளவில் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழை பெய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆறில் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு வந்துடுச்சு. ரிக்டர் அளவுகோலில் 7.5 அப்படின்னு சொல்லி பதிவாகி இருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இப்போது வந்து மக்களை வந்து தண்ணியில் மூழ்கடிக்கக்கூடிய வேலையை இயற்கை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனை தரக்கூடிய செய்தி. ஃபுல்லாகவே வந்து நகரமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு மட்டும்தான் ஓடுது. யாராவது வந்து உதவி செய்யுங்கன்னு ஒரு பெண் கேட்குறாங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கிறது ஒன்று நிலநடுக்கம், இன்னொரு பக்கம் வெள்ளம், அதிகமான அளவில் வெயில், அதிகமான அளவில் மழை, குளிர். இப்படி மக்கள் சிரமப்படுறதுக்கான காரணங்கிறது இயற்கையை நம்ம நேசிக்காதது தான். மரங்களை வந்து வழங்கடா அப்படின்னு சொன்னால் மரங்களை ஃபுல்லாக வெட்டிடுறாங்க, அதுக்கு பதிலாக ரோடு போடுறாங்க. சேலத்துக்கும் சென்னைக்கும் இடையில் ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட 4 வழி இருக்குது, இன்னொரு 5வது வழியாக வந்து ஒரு பெரிய ரோடு போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தை புறம் வெட்டின காட்சிகள்லாம் ஒரு பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இப்படி வந்து உலகம் முழுவதும் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய காடுகளையும் மண் வளத்தையும் நம்ம கெடுத்துடுறோம். அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கி மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து. கூடிய விரைவில் இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்கிறது எனக்கு புரியல. ஆனால் இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்படுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359249.